விஜய்க்கு காங்கிரஸால் வாக்கு சதவீதம் கூடுமா அப்படின்னா அது கண்டிப்பா கிடையாது. விஜயால் காங்கிரஸுக்கு கேரளாவில் பலம் கொடுக்கும், பாண்டிச்சேரியில் ஆட்சி அமைக்கிறதுக்கு வழி அமைக்கும். ஆனா தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் விஜயால் தான் காங்கிரஸுக்கு பலனே தவிர காங்கிரஸை கூட சேர்த்துக்கிறனால விஜய்க்கு எந்த பிளஸும் இல்லை. திமுகவை பலவீனப்படுத்திட்டோங்கிற எண்ண ஓட்டம் என்ன இருக்கலாமே தவிர, பட் ரியாலிட்டி அப்படின்னு பாக்குறப்ப காங்கிரஸ் வெளியேறுவதனால் உண்மையிலேயே நான் இன்னொன்னு சொன்னேன், காங்கிரஸ் ஒருவேளை திமுக விட்டு வெளியேறினால் ப. சிதம்பரம் தனி கட்சி தொடங்குவார். அந்த கட்சி திமுகவோட இருக்கும். அவர் தொடங்கின கட்சி திமுக. ஆமா, அப்ப காங்கிரஸ் எடுத்து நிரப்பிட சொல்றீங்க. அவங்க நிரப்புறதும் அப்ப ஜி.கே. மூப்பனார் உருவாக்குனது காங்கிரஸ் ரீப்ளேஸ் பண்ணலையா? நம்ம எதிர்பார்க்க முடியாது. நம்ம காங்கிரஸே என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு? இப்ப நீங்க நாளைக்கு திமுகவால் அங்கீகரிக்கப்பட்ட எம்பிகள் எம்எல்ஏக்களை தவிர காங்கிரஸ்ல இன்னொரு 10 லீடர் சொல்லுங்க, இல்ல கிரவுண்ட் லெவல்ல ஆள் இருக்கா சொல்லுங்க, இல்ல கூட்டம் இருக்குதா எங்கேயாவது அவங்களால நாளைக்கு இந்த ஒரு யங்ஸ்டர்ஸ் கிரௌடோ இல்ல பெரிய லீடர்ஸ்ங்க யாரும் இருக்காங்களான்னா இல்லையே. நீங்க இங்க டிஎம்கேனால இருக்குது. அங்க காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு இல்ல, எப்பயுமே தலைவர்கள் மட்டுமே இருக்கக்கூடிய கட்சியை தவிர காங்கிரஸுக்கு தொண்டர்களே கிடையாது. தொண்டர்கள்ல யாரு கொடுப்பா அப்படின்னா அதிமுக கொடுக்கணும், இல்ல திமுக கொடுக்கணும். இந்த மாதிரி ஆட்களை வச்சுதான் நாளைக்கு காங்கிரஸ் எல்லா தேசிய கட்சியும் தான். பிஜேபியில கிரவுண்ட் லெவல் இருக்கா? கிரௌடு புள்ளிங்க இருக்குதா? பிஜேபி அண்ணாமலை உயர்த்தினப்ப இருந்த பிஜேபி தோற்றமும் இமேஜும் இப்ப இருக்குதா? நயினார் வந்ததுக்கு அப்புறங்கிறப்ப அது அந்த ஆள் தனிப்பட்ட முறையில கொண்டுட்டு வந்தது. இப்ப எல்லா லீடர்னாலையும் அது முடியும், அந்த பார்ட்டினால முடியும் நம்ம சொல்ல முடியாதுல்ல.